நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை கறி, இது ரெண்டும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டை கறி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, 5 முந்திரி பருப்பு, 2 மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 2-3 ஏலக்காய், 2 பட்டை, 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த பேஸ்ட் நம்ம வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா வேக வச்சிடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு பச்சை வாசனைலாம் போயிட்டு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 6 முட்டையை வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கமன்னு டேஸ்டியான முட்டை குழம்பு சூப்பராக தயாரிச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லேசாக கொதித்து வரும்போது இது கூட ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடணும். நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை எடுத்து 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். லேசாக கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. அடியிலேருந்து லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்ல கமன்னு தேங்காய் பால் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாதம் குலையாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அளவுகள் மாறாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.